தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காவிரி நீர் பிரச்சனை ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த காவிரி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான தீர்வு இதுவரை பெரிதாக அது முழுமையான தீர்வு எட்டப்படவே இல்லை. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடுவதும் நம்ம நமக்கான உரிமையை பெறுவதும் என்னதான் காவிரி ஆணையம் மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டால் கூட அங்கே தண்ணி திறக்கிறத கர்நாடக அரசாங்கம் பண்ணுகிற விஷயங்கள் எல்லாம் தொடர்கதையாக மோதல் போக்கோடு நம்ம ஒவ்வொரு முறையும் உரிமையை போராடி போராடி பெறுவது நமக்கு தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மழை பிடிப்பு, ஏதாவது மழை வரல, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யலை. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை சுத்தமாகவே நின்று போனதுனால நீர்வரத்தும் குறைஞ்சி போச்சு. கர்நாடகாவில் அணையில் தண்ணி இல்லை, அதனால் எங்களால் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் டேமு திறக்கலை. அதற்கு காவிரியிலேருந்து எங்களுக்கு தண்ணி திறக்காதனால மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணி வரல. 90 அடி இருந்தால் தான் திறக்க முடியும். நாங்கள் இது ரொம்ப கம்மியாக இருக்குது அடி அப்படின்ட்டாங்க, நீரினுடைய அளவு. ஸோ இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டதுனால குறுவை சாகுபடி கம்ப்ளீட்டாக டெல்டா மாவட்டங்களில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. மக்கள் விவசாயிகள்லாம் கடுமையான கோபத்துக்கு உள்ளாகிருக்கிறாங்க. ஆனால் இது எது குறித்தும் கவலைப்படாத தாவேக அரசாங்கம் தொடர்ந்து ரீல்ஸ் போடுறதுல, தொடர்ந்து கடிதம் எழுதுறதுல, தொடர்ந்து இது மாதிரி. ஏன்னா இவரே விஜயே சொல்லியிருக்கிறார், முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒவ்வொரு முறையும் போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டு போய் தூங்க போயிடுவார் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் அதே வேலையை தான் இவரும் செய்கிறார். அந்த ஆட்சி காலத்திலேயாவது ஆண்டுதோறும் தவறாமல் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது மேட்டூர் அணை. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பது தொடர்கதையாக இருந்தது. சிக்கல் இல்லாமல் இருந்தாங்க விவசாயிகள். ஆனால் இந்த ஆட்சி காலம் வந்ததுலேருந்தே நான் விவசாயத்துக்கு நான் நல்லது பண்ண போகிறேன், அடுத்த ஜென்மத்தில் விவசாயி பிள்ளையா பிறக்க போகிறேன்னா அள்ளி விட்ட நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் கண்டிப்பாக அந்த தன்னுடைய அந்த நிலைப்பாட்டிலேருந்து அவர் என்ன ஆட்சி வர வரைக்கும் கையை காலை பிடிக்கிறது, கெஞ்சுறது, அப்படி நடித்தார், நாடகம் பண்ணார், சினிமாக்காரன் தானே, அந்த வேலையெல்லாம் செஞ்சார். அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தவொடனே அந்த திமிருத்தனமும் ஆணவத்தினுடைய போக்கும் அதிகமாகிடுச்சு. யாரையும் மதிக்கிறது இல்லை. விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, பெண்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. இப்போது கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டியே தீர்வோன்னு டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, பலமுறை சொல்லியிருக்காரு. இப்போ சமீப காலமாக அதோட உச்சகட்சமாக அந்த போக்கு போயிட்டு இருக்கு. மோதல் போக்கு அதிகரித்திருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஓசூரோட பார்டரில் தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டாங்க. கர்நாடகாவில் போகாது, இங்கேயே இறங்கி நடந்து போயிருங்கன்ட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர பஸ் அங்கேயே எல்லையில் நிறுத்தப்பட்டுச்சு. இது ஒவ்வொரு முறையும் அங்கே பிரச்சனை வரும்போதும் தமிழர்கள் மீதான தாக்குதலை ஓசூர் பார்டரில் இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த கன்னட வெறியர்கள் செய்வது வழக்கம். இந்த வாட்டாள் நாகராஜ் மாதிரி ஒரு ரவுடி கும்பல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும். கேட்டால் அவன் மொழிக்கு உரிமை கொடுப்பான், அவன் மாநிலத்துக்கு உரிமை கொடுப்பான் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் இது ரொம்ப அயோக்கியத்தனமான முடிவு. ரொம்ப காலமாக அதை தீரமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறத திமுக, அதிமுக உட்பட திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுகள் இந்த முறை ஆட்சி மாற்றத்தினால அவங்க ஒரு பக்கம் என்ன போராடினாலும் அரசு கையை கட்டி வேடிக்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கு. தாவேக அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வருகிற 3ஆம் தேதி அவர் பெங்களூர் போக போகிறாரு, கர்நாடகா போக போகிறாரு. முதலமைச்சர் போயிட்டு அங்குள்ள முதலமைச்சரை சந்தித்து பேச போகிறாரு, போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வர போகிறாரு. அப்படின்னோடனே கடுமையான எதிர்ப்பு. போகக்கூடாது, நிச்சயமாக போனால் நாம் அவமானப்படுத்தப்படுவோம், தண்ணி வரப்போகிறதே கிடையாது, பொய் பேசுகிறாங்க. ஏன்னா டி.கே. சிவகுமார் சொன்னார், முதலமைச்சர் இங்கே வந்தாருன்னா நான் ஹெலிகாப்டரில் கூட்டு போய் காவிரி பகுதியெல்லாம் காமிக்கிறேன், எப்படி வறண்டு போயிருக்குன்னு காட்டுறேன், தண்ணியே இல்லைன்றதையும் காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போலேருந்து என்ன தெரியுது நமக்குன்னா, நிச்சயமாக தண்ணி தரப்போகிறது இல்லை, கூட்டு போய் அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு இந்த கும்பலுக்கும் தெரில. தாவேகாவும் திடீர்னு அதை இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இல்லை, இதுங்க திடீர்னு ஆட்சியை பிடிச்சிது. நம்ம ஜெயிப்போன்னே தெரியாமல் ஜெயிச்சதுனால, ஆட்சியில் உட்கார்ந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் சிரிச்சுட்டே போறாரு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல. தெரிஞ்சா அவர்னா பாவம் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு, தெரியல, அதனால அவர் பாட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு. யார்கிட்ட கேட்டாலும் காவிரி தண்ணியோ மேகதாது அணை விவகாரமோ எது கேட்டாலும் எந்த பதிலும் இந்த தாவேக அரசாங்கத்தில் வர்றதில்லை. ஆனா ஒரு அமைச்சர் சொல்றாரு அவர் அங்க போக போறாருன்னு சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல போற திட்டம்லாம் கிடையாது. அமைச்சர்களுக்குள்ளே முரண், அவங்களுக்குள்ளே என்ன நிர்வாகம் யார் நடத்துறானே தெரியாம, ஆட்சி யார் நடத்துறானே தெரியாம தறிகட்டு போயிட்டு இருக்கு இந்த தாவேக அரசாங்கம். இப்ப 3ஆம் தேதி போற மாதிரி இன்றைக்கு காலையெல்லாம் பிரேக்கிங் எல்லாம் போட்டாங்க சில ஊடகங்கள்லாம். அவரோடு சேர்ந்து 13 அதிகாரிகள் போறாங்க, இன்னார் போறாங்க, தலைமைச் செயலாளர் போறாரு, தனிச் செயலாளர் போறாரு, அமைச்சர் நிர்மல்குமார் போறாரு, ஆதவர்ஜனா போறாரு,
அப்படின்னு பல பேர் போவதாக ஒரு லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டாங்க, பிரேக்கிங் எல்லாம் போட்டாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. அதற்காக ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சப்பு விஜய் அங்க போறதுனால அங்க உடனே பெயிண்ட் அடிக்கிறாங்களாம். விதான் சௌதாவை பெயிண்ட் அடிச்சு இவர் வரவேற்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு ஆணியம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா. அது அவங்க வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்க. கிளப் பண்ணி இந்த ஊடகங்கள்ல பொய் பரப்புற ஊடகம் இருக்குல்ல, ரூட் மாஃபியாவோட திருட்டு கேங்கு, இது பூரா பொய்யை பரப்பிட்டு தெரியுது. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த மாதிரி ஒரு போறார், 3ஆம் தேதி போறாருன்றத நெருங்கிருச்சு. இன்னும் 2 நாள்ல அவர் போற திட்டம். இன்றைக்கு அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூடியிருக்கிறாரு நம்ம அந்த மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது, இல்ல இப்போ உகந்த சூழ்நிலை இல்லை, அதனால இப்பெல்லாம் அவர் வர வேண்டாம் நான் சொல்லிட்டேன், அவர் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி ஒரே போட்டார். அவர் தான் சொன்னார், அவர் வந்தார்னா ஹெலிகாப்டர்ல கூட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன்லாம் சொன்னவர் டி.கே. சிவகுமார். மேகதாது அணை கட்டிய தீர்வோன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில சிஎம், தமிழ்நாட்டினுடைய சிஎம் வர வேணாம், இப்போ எங்க மாநிலத்துல சூழ்நிலை சரியில்லை சொல்றது யார் தெரியுமா? யாரோ ரோட்ல போற குப்பையும் சுப்பெல்லாம் கிடையாது. அந்த மாநில முதலமைச்சர் சொல்றாரு, எங்க மாநிலத்துல சூழ்நிலை சரியில்லை, இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்க வந்தா பிரச்சனை வரும், அவமரியாதை ஏற்படும், வேண்டாம், அதனால நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா பிரச்சனை அப்படின்னா, அங்க ஓடாத இந்த செத்த பாம்பா இருக்கிற ஜனநாயகனா அங்க 2-3 தியேட்டர்ல ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்களா. ஏன்னா அது அந்த தயாரிப்பாளர் சொந்த ஊர் கர்நாடகம். அதான் யாருன்னு தெரியலையா அவங்களுக்கு? டெல்லி பிரதிநிதிங்க. இப்ப காவிரி பிரச்சனை எல்லாம் அவர் தான் பேசணும், மேகதாது பிரச்சனை அவர் தான் பேசணும். அவருக்கு என்ன தெரியும்? சினிமா எடுக்க தெரியும், அந்த எடுத்த சினிமா நஷ்டமாயிடுச்சுன்னு போஸ்டிங் வாங்கிக்க தெரியும், டெல்லியில உட்காந்து லாபி பண்ண தெரியும், மந்திரியா சுத்தின்னு அவர் தேவையை சந்திச்சுக்க தெரியும். தமிழ்நாட்டுக்காக ஒரு புள்ளையோ புடுங்கி எங்கேயும் போட்டதில்லை, புல் பூண்டை புடுங்கி போட்டதில்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதையும் இங்க இருந்து புடுங்கி அங்க நட்டதில்லை. அவருக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அவர் தமிழ் கூட தெரியாது போல இருக்கு. அப்பேற்பட்டவர் தான் டெல்லி பிரதிநிதி. நாசமா போற ஜனநாயகத்தினுடைய கேடுகட்ட செயல் இது. கேட்டா அதிகாரம் இருக்குது, அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு இந்த முட்டு கொடுக்குற இந்த முட்டா கூட்டம் ஒன்று உட்கார்ந்து இருக்குல்ல, கூட்டணி கட்சி கூட்டம், இந்த முட்டாள் கூட்டம், இதெல்லாம் அவங்க கட்சி விவகாரங்க. அவர் யார வேணாலும் போடலாம். டெல்லி பிரதிநிதியா ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட இல்லையா? கர்நாடகா சேர்ந்தன ஒருத்தனை போட்டான்னு கேள்வி வருது. இந்த முட்டெல்லாம் சொன்னாங்க. இப்போ மேகதாது பிரச்சனையில வாய் திறக்கல, டெல்லியில் என்ன நடக்குதுன்னு சொல்லல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஆள் இருக்காரா இல்லையா, எங்கன்னா வேற வெளிநாட்டுக்கு எங்கன்னா ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போயிட்டாரா, என்ன நடக்குதுன்னு தெரியல, டெல்லி பிரதிநிதியை காணவில்லை. இப்போ இவர் இங்க போறதா இருந்ததும் வராதீங்கன்னு சொல்லிட்டார். பெரிய அவமானம் இல்லை? எவ்வளவு அசிங்கம் அது தமிழ்நாட்டுக்கு. வழக்கமா தமிழ்நாடு பெரும்பாலும் உரிமையை சரியாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள்ளும். இதுவரை அப்படித்தான் நடந்திருக்குது. சட்ட போராட்டத்தால் தான் நம்ம நிறைய விஷயத்தை ஜெயிச்சிருக்கிறோம். ஆனா கிடைத்த வாங்கி கொடுத்த உரிமைகளை கூட காத்துல பறக்க விடுகிற கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறது இங்க தாவேக அரசு. கேவலமா அசிங்கமா இருக்குது. இப்ப அவர் வர வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்டா வர வேணாருன்னா, அங்க நிறைய கன்னட அமைப்புகள், அதுல குறிப்பா இவங்க கட்சி கொடி வச்சிருக்க மாதிரி அங்க ஒரு குரூப் ஒன்று இருக்குது, ஏதோ வேதிகா சங்கா, என்னமோ ரஷ்னா வேதிகா எல்லாம் சொல்றாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, விஜய் மூஞ்சி எங்க இருந்தா அங்கெல்லாம் கிழிக்குது, போஸ்டர் ஒட்டிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் போட்டு கிழிச்சுங்கிறாங்க. விஜய் கிழிக்கப்பட்டார், விஜய் புழக்கப்பட்டார்னு அங்க நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. தியேட்டர்ல ஓடவே இல்லை அந்த படம். அது சும்மா தண்டை செத்து போச்சு அந்த படம். அது இங்கேயே எல்லா தியேட்டர்லையும் தூக்கிட்டாங்க தமிழ்நாட்டிலேயே. கர்நாடகாவில் ஓட போதானா அது அவர் சொந்த மாநிலம்ன்றனால சில இடங்களை காசு கட்டி தியேட்டர்ல ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த தியேட்டர் வாசல்ல வச்சிருந்து அங்கே கட் அவுட் எல்லாம், இந்த கட் அவுட் எல்லாம் போட்டு கிழிச்சுங்கிறாங்க. யாரா கிழிக்கிறான் தான் தூரத்தை டக்குன்னு பாக்குறோம்னா தோணுனா, என்னடா அவன் கட்சிக்காரனே திட்டுவான்னு பார்த்தா அவன் கட்சிக்கு கொடியே கழுத்துல மாட்டிக்கிட்டு அந்த கட்சி தலைவர் போஸ்டரே கீழ்ச்சிங்கிறானேன்னு பார்ப்பாங்க. அது அப்படி இல்லை. அந்த கட்சியோட கொடியும் அதே மாதிரி இருக்கும். அந்த ரஷ்யன வேதிகா ஏதோ ஒரு சொல்றாங்க, அந்த கட்சியும் தாவேகா கொடியும் மஞ்சள் சிவப்பு தான், அதுதான் அவங்களும் வச்சிருக்காங்க. ஸோ அடிப்படையில் இப்போது விஜய் அங்கே போனால் அவருக்கு பெரிய அவமானம் ஏற்படும் சொன்னதுனால அங்க டி.கே. சிவகுமார் வராதிங்கன்ட்டார். இங்க ஏற்கனவே அதைத்தான் திமுகவும் சொன்னிச்சு, கம்யூனிஸ்டுகளும் சொன்னாங்க. இங்க பெரும்பாலும் அவர் போவதை தவிர்க்கணும், அது போவதனால் எந்த பலனும் இல்லைன்னு சொன்னாங்க. அனுபவஸ்தங்க சொன்னா கேட்கணும். ஒரு படத்துல சொல்லுவாங்க, வடிவேல் சொல்லுவார், யோ என்ன அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கான், நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, போகாத, துண்டை வாயில பொத்திக்கிட்டு போகாதுன்னு சொல்லுவான். அதையும் மீறி அங்க போய் அடி வாங்குவார். ஆனா இங்க ஏற்கனவே அங்க போனா அடிப்பான்னு தெரியுது.
அங்கே டெஃபினட்டாக அது ரவுடி கூட்டம். கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் கட்சி பேரில் ஒரு ரவுடி கூட்டம் தான் இருக்குது. அவர்களுக்கு மனித உயிருக்கும் என்ன மாண்புன்னு தெரியாது, மிருகங்களுக்கு என்ன மரியாதைன்னு தெரியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டம் அங்கே உட்காந்துருக்கு. அது வெறி பிடிச்ச கூட்டம். அதுக்கு நினைச்சா திடீர்னு அப்படியே தமிழர்களை கொண்டாடுவானுங்க, இல்லைன்னா தமிழர்களை போட்டு அடின்னு அடிப்பானுங்க. ஏன்டா அடிக்கிறான்னு கூட தெரியாதுங்க. அதனால அந்த 6 அறிவு இருக்கிறவன் தான் மனுஷன். அது 5 அறிவு 4 அறிவு ஜென்மங்கள் அங்கே இருக்க ஒரு சில குறிப்பிட்ட, எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஜென்மங்கள். அவங்க எங்க உரிமை எங்க மாநிலம்னு சும்மா போறவங்களாம் அடிப்பானுங்க. தமிழ் எண் கொண்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்த வண்டி வந்து அடிப்பானுங்க. ஏன்னா வண்டி என்னடா பண்ணிச்சு உங்களன்னு கேட்டா நாங்க அப்படிதான் செய்வோம்னு. ஆக இந்த மாதிரி கேடுகட்ட செயலையெல்லாம் செய்வதற்கு இன்னும் வன்முறை காடாக மாறிடும்ன்றதுனால நீங்க வராதிங்கன்னு அந்த முதலமைச்சர் சொல்லிட்டார் போல இருக்கு. பெரிய பின்னடைவு, அசிங்கம், அவமானம், என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ தண்ணியும் வரல, நிர்வாகம் நடத்துறதும் சரியில்லை. இதுக்கு இடையில செந்தில் பாலாஜி மட்டும் பிடிக்கணுன்ற வேகமும் வெறியும் மட்டும் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் போது அவர் ஜெயிலில் இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறானுங்க. ஆனா எதுவுமே பலன் அளிக்கல. ஸோ மக்களே, இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய அவமானமான நாள். ஏன்னா வராத, என் ஊருக்கு வராதன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லிய வரலாறு இதுதான் நடந்திருக்கு. யாரும் யார் இடத்திலும் எந்த மாநிலத்துக்கும் எந்த ஊருக்கு போனா போகலாம், யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா ஒரு மாநில முதல்வர் இன்னொரு மாநில முதல்வர்கிட்ட அவர் வராம இருந்தா நல்லதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானத்தினுடைய சின்னம்னு பாத்துங்க. பெரிய அசிங்கம், தமிழ்நாட்டுக்கு அசிங்கம். இந்த விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு எதுவும் கிடையாதுங்க. துப்பனா தொடச்சிக்கிற கேரக்டர். இவங்களுக்குலாம் எந்த மானம், ஈனம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. ரீல்ஸ் போடணும், இப்ப இதை கூட ரீல்ஸ் போட்டு கொண்டாடுவாங்க. ராவணம் அவன்டா அப்படின்னு எதனா ஒரு பாட்டை போட்டு பிஜிஎம் போட்டு சுத்தி திரிவானுங்க. இங்க மாநில உரிமையும் மாநிலமும் நாசமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி கவலைப்படுவதற்கு ஆளே இல்லை. எனிவே, இன்றைக்கு டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இதைத்தான் கம்யூனிஸ்ட் சண்முகம், பெட்டி முகம்னு சொல்லக்கூடிய சண்முகமும் எதிர்க்கிறார். அங்க போய் என்ன தண்ணி வாங்கி வந்துருவியா நீ, எதுக்கு போறாங்க, இதெல்லாம் சரியில்லை, ஓவர் ஆட்டம்லாம் போடாத, ஆட்டம் போட்டா நாங்க வந்து மறுபரிசீலனை செய்வோம் மறுபடியும் மிரட்டி வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே. ஸோ இந்த மாதிரி அவமானங்களும் தமிழ்நாட்டை நோக்கி இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. 60 நாள் 70 நாள்லயே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அண்டை மாநிலங்களோடு மோதல் போக்கு பிரச்சனை தான் வருது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.